பச்சரிசி பூரி செய்வதற்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து ஊற போட்டுடணும். ஊற போட்ட பிறகு நல்லா ஊறின பிறகு இப்போ அந்த பச்சரிசி அந்த ஊற போட்ட அரிசியோட 1/2 டம்ளர் சாப்பாட்டு அரிசி மிஞ்சிருந்த சாப்பாட்டு அரிசியை சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு சின்ன குழிக்கரண்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் அப்படி ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து போட்டால் அரிசி மாவு பூரி ரெடி. சுட்ட பிறகு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஒவ்வொரு குழிக்கரண்டியாக போட்டு வெந்த பிறகு திருப்பி போட்டு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மாவை வேகணும். வெந்த பிறகு திருப்பி போடணும். திருப்பி போட்டிருக்கேன். இந்த நல்லா வெந்த பிறகு பிளேட்டில் எடுத்து வைக்கணும். அரிசி மாவு பூரி சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும். சட்னி வச்சு தேங்காய் சட்னி கார சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செட்டிநாடு பலகாரம் விளையப்பம் மாதிரி இது ரெஸ்டோரண்ட் சாதத்தில் பச்சரிசி ஊற போட்டு அதை நைஸாக அடிச்சிட்டு அதில் நம்ம எவ்வளவு 1 டம்ளர் அரிசி எடுக்கிறோமோ அதை 1/2 டம்ளர் சாதத்தை எடுத்து நைஸாக அடிச்சுட்டு எண்ணெயில் பொரிக்கணும். ஆனால் அந்த சிம்லேயே வச்சு பொரித்து எடுக்கணும், இல்லாட்டி இது அப்படியே செதறிடும். அதனால் ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து சிம்லேயே போட்டு வறுத்து எடுத்தால் சூப்பரான வெள்ளையப்பம் பூரி ரெடி. இது செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லி ஃபீட்பேக் கொடுங்க. செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.